தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ஜீவ வார்த்தை என்கிறதான இந்த செய்திகள் மூலம் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையாகிய இயேசு பிதாவாகிய தெய்வம் அந்த கிருபைக்காக அவருக்கு எல்லா துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். 31வது வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் தான் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இதை நேற்று பார்த்துட்டோம். இன்றைக்கு 32வது வசனம், 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராம அவர் எங்களுக்காக கொல்ல கொடுத்தவர் இயேசுவை எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக கொல்ல கொடுத்த தெய்வம் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. அவரோடு கூட எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்ப அவரோடு கூட இருக்கிறவங்க முதலாவது அவரோடு இருக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. அவரோடு வாழணும், அந்த வார்த்தையின்படி வாழணும். அதான் அவரோட இருக்கிறது, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது. அவரை ஏற்றுக்கொள்றது என்று சொன்னா அவருடைய வசனத்தின்படி வாழுகிறது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு தெய்வம் என்று எல்லாரும் அநேகர் விசுவாசிக்கிறாங்க, அநேகர் நம்புறாங்க, அநேகர் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா வார்த்தையின்படி வாழுகிறது இல்லை. அநேக மற்ற மதத்தவங்க எல்லாரும் இயேசு நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க, அவரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்றாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவங்க அவரையும் ஒரு தெய்வம் என்று ஏற்றுக்கொள்றாங்க. மற்ற தெய்வங்களோடு கூட, அவங்களுடைய தெய்வங்களோடு கூட, அந்த அந்நியர்களுடைய தெய்வங்களோடு கூட இயேசுவும் ஒரு தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறாங்க. நாங்க அப்படி அல்ல. இயேசு ஒருவரே தெய்வம் என்று நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். மற்ற ஒன்றும் தெய்வம் கிடையாது. இயேசு ஒருவரே தெய்வம் என்று நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு கொள்ளுகிறது என்றால் அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறது, கிரியை செய்கிறது. அப்படிப்பட்டவங்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு தான் தன் சொந்த குமாரனை தாராரு, இரத்தத்தை தாராரு, கழுவுகிறாரு. எங்களுக்காக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க, விசுவாசிக்கிறவங்களுக்கு, அவருக்குரிய ஒரு வாக்கு வாழுகிறவங்களுக்கு தாராரு. அப்படி அவரை தந்தவங்களுக்கு மிச்ச எல்லா காரியங்களையும் தராம இருப்பாரோ? அவரோட வாழுகிறவங்களுக்கு தராம இருப்பாரா என்ற ஒரு கேள்வியை இங்க அவர் கேட்கிறார். இந்த தெய்வத்தோடு வாழும் போது நல்ல ஞாபகத்துல வச்சிருக்கணும். தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது, விசுவாசிக்கிறது வேற, அவரோடு கூட வாழுகிறது, வார்த்தையின்படி வாழுகிற கிரியை செய்யும் போது மற்ற எல்லா காரியங்களையும் அவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தருவாரு என்பதாகத்தான் இந்த வசனம் இங்க சொல்லுகிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டு நான் அப்படியும் வாடுவேன், எனக்கு அவர் எல்லாம் தருவாருன்னு சொல்றதுக்கு நியாயம் அல்ல. அதுக்கு வேதத்துல இடமும் கிடையாது. நான் ஊழியம் செய்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் வர்ஷிப் பண்றேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் தீர்த்து சொல்லி போட்டு எனக்கு எல்லாம் தருவேன், அது கிடையாது. அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? வசனத்தின்படி அவர் சொல்லுகிறபடி கிரியை செய்து கனி கொடுத்து வாழுகிறோமா என்கிறத பார்க்கணும். இதான் மத்திய 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. தீர்க்கதரிசனம் உரைச்சும்
விசுவாசிகளை திருத்தினோம், அற்புதங்களை செய்தோம் என்று சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து அவர் சொல்லுவாரு, உங்களை எனக்கு தெரியாதப்பா, அக்கிரமக்காரரை அகன்று போங்கள். பிரமுகமாய் செய்ய வேண்டும் என்றால் வார்த்தையின்படி வாழ வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் சகலத்தையும் தருவதற்கு போதுமானவராயிருக்கிறாரு, தருவார். அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் என்று சொன்னவர். நாளைய நாளை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்னவர். வானத்தின் பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொன்ன தெய்வம் அவருடைய வசனத்தின்படி வாழுகிற, கிரியை செய்கிற, கனி கொடுக்கிற எங்களை கைவிடுவாரா? ஒரு நாளும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களோடு அவர் எப்போதும் கூட இருந்து அவங்களுக்கு எல்லா காரியம், சொந்த குமாரனை கொல்ல கொடுத்தாருல்ல, மிச்ச காரியத்தை கண்டிப்பாக தருவாரு, செய்வார். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், ஜெபங்கள் வேண்டுமானால் 004-78-67-91-62-81 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்தும் அந்த கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. ஆமென்.